மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 ஹேண்ட் ரிட்டன் காப்பி புக்லெட் சொன்னேன் இல்லைங்களா? அதை கேட்டு தான் எக்கச்சக்கமான காலை ரிசீவ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது இதனுடைய தன்மை முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது நான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ தான் கற்றுக்கணும் சார் ஒன்று ஒன்றா. எனக்கு நான் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் சப்ஜெக்டே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் இது பொக்கிஷம். எக்ஸாமே பாஸ் பண்ணுற அளவுக்கு இது துணை புரியுமா சார்னா கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா நான் முக்கியமான ஏரியாக்களை அடின்னு அடித்து வச்சது. சரியான ஒரு ஹேண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு புக்கு. நான் இன்னொரு வரி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மேக்ஸ் ஜாம்பாவானா கூட இருங்க, இதில் இருக்கிற வினாக்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு வாங்கணும். இதையே நிறைய அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஒரு 10 புக்லெட்டில் சொல்லியிருக்கேன். வெறும் 2500 தரேன். இது 10,000 கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, கிடைக்காத ஒரு கருத்துக்கள் அடங்கிய புத்தகம் இது. புக்லெட்ஸ் இது. ஒரு 10,000 கொடுக்குறேன் அப்படின்னாலும் இது சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான கருத்துக்களை நான் தொகுத்து இதில் வச்சுருக்கேன். அப்புறம் ஏன் 2500 தரீங்கன்னா, இந்த ஜெராக்ஸ் காஸ்ட்டு, கொரியர் காஸ்ட்டு இதுக்காக தான் கொஞ்சம் இதுக்குன்னு ஒரு டீம் பாவம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பாவம் அவங்கெல்லாம் இதே வேலையாக இருக்காங்க. அவங்க வேலையை கூட விட்டுட்டு. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுக்கணும்ல. சாப்பாடு அது ப்ளஸ் இந்த ஜெராக்ஸ் காஸ்ட், கொரியர் காஸ்ட்டுக்காக மட்டும்தான் இந்த தொகை வாங்குகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமானதாக பார்த்து கொடுக்குறேன். இந்த புக்லெட்ஸ் அவசியம் வாங்கணும். ஒருத்தர் கூட விடாதீங்க, வாங்கிக்கோங்க. நிறையா ஆசிலேட்டடாக இருந்தாங்க. நாங்கள் 6000 MCQs வாங்குகிறோமேனு. வாங்குங்க, உங்களை வேணான்னு சொல்லவே இல்லையே. அதுதானே முக்கியம். அது கூடுதல் சப்போர்ட்டு. ஃபுல் செட் மெட்டீரியல் இன்னும் கூடுதல் சப்போர்ட். இது ஒருத்தவங்க நேற்று அழகாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது படிச்சுட்டா போஸ்ட் வாங்கிட முடியுமா சார் அப்படின்னு கேட்டாங்க. இது போதுமா சார்னு கேட்டாங்க. இது போதுமா அப்படின்னு கேட்டாங்க. இது போதுமான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் என்னால் உறுதியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும். இதை படிக்காமல் தேர்வுக்கு மட்டும் போயிடக்கூடாது. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ எவ்வளோ குயிக்காக இதை வாங்கி ஒரு புரட்டிக்கிறீங்களோ, இது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே குழந்தைங்களுக்கு தாலாட்டு போடுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக கிளியராக இருக்கும். சார் இதில் இந்த இடம் எனக்கு மட்டும் புரியல சார், பேஜ் நம்பர் சொல்லி படிக்கும்போது உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் இல்லையா? பேஜ் நம்பர் சொல்லி இத்தனை ஸ்டெப்பு எனக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். இது வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஜெராக்ஸ் பண்ணி கொரியர் போடுறதுக்குன்னே இது கொடுக்க முடியல இப்போ எங்களால். அந்த அளவுக்கு இதை வாங்கிட்டு இருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்க கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது பொக்கிஷம். நீங்கள் என்ன தான் மேக்ஸ் ஜாம்பவனாக இருந்தாலும் இதை பார்த்துக்குங்க, இதை பார்க்காம போயிடாதீங்கன்றேன். இதில் இருக்கிற வினாக்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒன்றும் இல்லை, இதை வாங்குறீங்க, ஓ இதுதானா தெரிஞ்சது தான், ஓ இதுதானா தெரிஞ்சது தான் அப்படின்னு இருந்தால் எனக்கு டபுள் சந்தோஷம். அடடே பரவாயில்லையே, நல்ல வேலை இதை நம்ம வாங்கி பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப சந்தோஷம். பார்க்க வேண்டியதெல்லாம் இருந்தாலும் பார்த்துக்குங்கன்றேன். வெறும் 2500 ருபீஸ் தான்றதுனால என்ன தான் இருக்குது பார்த்துருவோன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இதை வாங்கி அதை ஓரளவுக்கு பார்த்துடலான்னு பார்க்குறாங்க. இதனால் ஒரு பெரிய பெனிஃபிட் எங்களுக்கு இருக்கான்னா, நீங்கள் எங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கினாலொழியே எங்களுக்கு நல்ல ஒரு ஆதாரம் இருக்கும். என்ன ஆதாரம் அப்படின்னா, ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குறதன் மூலயமா ஜெராக்ஸ் காஸ்ட்டே அது எங்கேயோ போகுது. அது ப்ளஸ்ஸு ஒர்க் பண்ணுற டீமு கொஞ்சம் கொடுத்தது போக ஓரளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கினா தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. இது முழுக்க ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நானே இது வாலண்டியராக இறங்கி கொடுக்குறேன். ரொம்ப கம்மி காஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சமம். நான் உங்களுக்கு எதனால் இந்த 2500 கூட ஃபிக்ஸ் பண்ணுறன்றதையும் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அவசியம் இது வாங்கி பாருங்கள். இது இன்டெக்ரல் கால்குலஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா? அதிலிருந்து முக்கியமான இன்டெக்ரல்ஸ் மட்டும் இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே இன்டெகிரேஷன் தெரியுதுப்பா நம்மளுக்கு அப்படின்னு தோணும். இது ஆப்ரேஷன் ரிசர்ச். இப்போ எல்லாம் வாங்குறது இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்காக தான் வாங்குறாங்க. இதில் இருக்கிற ஒரு வினா கூட விடாதீங்க, ஒரே ஒரு வினா கூடாதீங்க. அப்படியே ரசித்து அடித்து வச்சுருக்கேன். அதில் இது கண்டிப்பாக பார்த்துக்கணும். பின்னாடி 1 மார்க்ஸும் வச்சுருக்கேன். இன்னமும் எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட நிறுத்திட போகிறது இல்லை. நிறைய பேருக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது, நல்ல வேலை ஞாபகம் வந்தது. இது 1 மார்க்கு, அதோட கீ கொடுத்துருக்கேன் இல்லையா? இதை நீங்கள் பார்த்துக்கணும். பின்னாடி வச்சுருக்கேன். இப்போ இது எத்தனாவது 1 மார்க்கோட முடியுது அப்படின்னா 42 முடியுது. 43லேருந்து வேறு புக்லெட்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுமாதிரி இன்னொரு செட்டு சீக்கிரம் கொடுப்பேன். எக்ஸாம் கிட்ட போகிறப்ப இன்னொரு செட் இதே போல் எல்லா யூனிட்டுக்கும் கொடுப்பேன்.
அல்லது ரெடியானது வரைக்குமாவது கொடுப்பேன், வாங்கிக்கோங்க. இது 10 புக்லெட் வரும். வெறும் 2500 10 புக்லெட் அனுப்புகிறேன். இது இன்டெக்ரல் கால்குலஸ், இது ஆப்ரேஷன் ரிசர்ச், இது வந்து ப்ராபபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி உங்களை மிரட்டுங்க. இதை வாங்கி பாருங்கள், சொல்லுவீங்க, மிரட்டிடும். சார் உண்மையாலுமே இது 10,000 கொடுத்தாலும் வந்து ஈடாகாது சார், அந்தளவுக்கு ஒர்த்தான மெட்டீரியல் சார் அப்படின்னு நீங்களே எனக்கு மெசேஜ் போடுவீங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸாக முக்கியமான ப்ராப்ளம்ஸ் போட்டது. முக்கியமானது வளன்னு எல்லாத்தையும் கொடுக்காம இதை பார்க்காம தேர்வு போயிடக்கூடாதுங்க அப்படின்ற ஒரு புத்தகம் இது, புக்லெட்ஸ் இது. ரொம்ப முக்கியமானது. நேற்று கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று வாங்கின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது 4 இயர் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஒரு 3 புக்லெட்டாக போட்டதுனால ஒரு 3 புக்லெட்டாக வந்து இறங்கும். அதனால் கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருக்குது. தவிர 8 பாடங்கள் 10 புக்லெட் வந்து இறங்குது. சரிங்களா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மிரட்டும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு 4 இயர் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு வந்து பொக்கிஷம், அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்கும். இது அல்ஜிப்ராவில் இதெல்லாம் தெரியாமல் நம்ம போயிடவே கூடாது. ஸோ அல்ஜிப்ரா வெரி ஒர்த்தானது கண்டென்ட்டாக பார்த்து அடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நானே ஹேண்ட் ரிட்டன் காப்பி, என் காப்பி இது நான் எழுதுனது. இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸு, நிறைய பேர் மெக்கானிக்ஸ்னு எந்த நேரமும் கேட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் கொடுக்குறேன். இது வந்து ஃபஸ்ட்டு தர்றது. இதுக்கப்புறம் இன்னொரு புக்லெட் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். இது வரைக்கும் ரெடி பண்ணது எல்லாத்தையும் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணுற இன்றைக்கி தேதியிலேருந்து ரெடி பண்ணுறதெல்லாம் வேறு புக்லெட்டாக வரும். இது மெக்கானிக்ஸு, இது அல்ஜிப்ரா, இது 4 இயர், இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுக்கு 3 புக்லெட் தரேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் 1 பார்த்துட்டா போதுங்க, உங்களுக்கு பெரிய தெம்பே வந்துடும். நாம அடிச்சிடலாம் எக்ஸாமில். அது அப்படி குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஒரு ஸ்டெப்லேயும் இவ்வளோ எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். 3 புக்லெட், இது ஒரு புக்லெட்டு, இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் கூட விடக்கூடாது. நீங்கள் இதில் ஒன்று கூட எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக வாங்கி இதை பார்க்க முடியுதான்னு பாருங்கள். ரைட்? சரி, இது ஒன்று தானா அப்படின்னு இதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் முக்கியமானதெல்லாம் அது குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இருக்குங்க. ஒன்றும் ஒரு ஸ்டெப்பும் அவ்வளோ எளிமையாக இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது பொக்கிஷம் விட்டுறாதீங்க. சீக்கிரமாக இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இதை வாங்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இது இலவசமாக கொடுக்கறதுக்கு சமம். 10 புக்லெட் கொடுக்குறேன். ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ஃப்ரீயாக கொடுக்க முடியலைங்க, அதனால் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னேன். ஃப்ரீயாகவே கொடுப்பேன், என்னால் முடியல. இந்த ஜெராக்ஸ் காஸ்ட், கொரியர் காஸ்ட்டு இருக்குது. வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்குறாங்க, வெளி ஸ்டேட்லேருந்துலாம் வேறு கால் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடுக்காரங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சூழ்நிலை காரணமாக வெளி ஸ்டேட்டு, வெளி மாநிலம் கூட இருக்காங்க. அந்த வேறு கண்ட்ரிலே கூட இருக்காங்க. நான் வந்துடுவேன் நெக்ஸ்ட் மந்த்து, இது எனக்கு தேவைன்னு வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் கொரியர் காஸ்ட் இருக்குது. அவங்க சொல்கிற இடத்துக்கு இதை அனுப்பி வைக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு தொகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளவே இருந்தாலுமே சரி, கொரியர் காஸ்ட்டு, ஜெராக்ஸ் காஸ்ட்டு ப்ளஸ் இதுக்குன்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற டீம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, இவ்வளோ தாங்க விஷயம், முடிஞ்சு போச்சு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2500 போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதனால தான் இதை சார்ஜ் பண்ணுறோம். இது வந்து முழுக்க ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சமம். 10 புக்லெட் வந்து இறங்குது, முக்கியமானது மட்டும் வந்து இறங்குது. இது போதுமான்னு என்னால் சொல்ல முடியாது. இதை படிக்காமல் தேர்வுக்கு போயிடக்கூடாது, அதில் நான் தெளிவாக இருக்கேன். இது படிக்காமல் போகிறீங்கன்னா உங்களால் முடியாது. இந்த புக்லெட்ஸ் ஏன் வாங்குறீங்கன்னா, இதில் இருக்க தெரியுதா தெரியலன்னு பார்க்குறதுக்கு வாங்குறீங்க. திரும்ப சொல்கிறேன். அப்போ நாங்கள் 6000 MCQs வாங்கக்கூடாதா சார்? வாங்கணும். அது கடல் மாதிரி. அது எங்களுக்கு வந்து சார் எங்களாலாம் எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை சார்ன்றவங்களுக்கு இது எல்லாத்தையும் படிக்க முடியல சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், இவ்வளோ முக்கியமானதில் மட்டும் எடுத்து எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க சார், புக்லெட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார் சொன்னாங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணது இது. சரிங்களா? எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மேக்ஸ் நியூஸ் லெவல் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாகவும் ஒரு துணையாகவும் நிச்சயம் இருப்போம். டெஸ்ட் பேட்ச் வேகமாக நடந்துகிட்ருக்கு. வாரத்தில் 3 டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். 6000 MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கினாலும் வழி எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. அதை வாங்கி ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.